முறைச்சுக்கிட்டு நிக்கானே என்ன பண்ண? எடி தமிழே கரோப்பை பத்தி என்ன வந்து முறைக்காமட்டி. கரோப்பை மட்டும் தான் பார்த்து முறைச்சுக்கிட்டு இருக்கான் பாரு. ஊரே நம்மள பார்த்து முறைச்சுக்கிட்டு தான் பட்டி இருக்குது. பய ஒளியில பார்த்துட்ட வேலையை பத்தியலா. ஆமா, புள்ளைகளுக்கு என்ன ஆச்சோ யாதாச்சோ நினைச்சா அவிய பட்டணத்தை சுத்தி பார்த்துட்டு வந்திருக்காளவ. நான் பட்டணத்தை சுத்தி பார்க்க போனோம் பாரு. நாமளே பட்டணத்துல பட்ட பாடு நமக்கு தான் தெரியும். லோ பட்டுட்டு இப்ப ஊரை பார்க்க போனா போதுன்னு வந்திருக்கோம். இந்த கிளவி வேற ஊரே நம்மள ரவுண்டு கட்டி அடிக்கும் போல கட்டி. எங்க அம்மாலாம் அழுதாவல, ஆச்சரியமா இருக்கு. அது ஒண்ணு இல்ல, நம்ம செத்து போயிட்டு நினைச்சிருப்பாவ. நம்ம ஊசோட வந்துட்டோம்ல, அதான் பயத்துல அழுதுவலா இல்ல செஞ்சு தப்பா நினைச்சு அழுவலான்னு தெரியலையே. அதில எங்க அம்மா அழவே இல்ல பாரு. ஏடுபடுத்த பயவலா உண்டான திணட்டில கடக்கத விட்டுட்டு ஓடி கால பாரு. கால கரைப்பிக்கிட்டே கருவாப்பை என்ன தனியா கூப்பிடுதா மட்டி. அத ஒண்ணு இல்லட்டி, ரொம்ப நாள் கழிச்சு உன்னை பாத்துருக்காமல, அதான் ரொமான்ஸ் பண்ண கூப்பிடுறானா என்னமா. சரி போயிட்டு வா. கொலை பண்ணிரும் பாத்துக்க. அவன் கோவத்துல நிக்க ரொமான்ஸ் பண்ண கூப்பிடுதானா? அவன் இன்னைக்கு என்ன கொன்னா போதுன்னு நினைப்பான். இன்னைக்கு நான் எவ்வளவு தூரம் ஓட வேண்டி இருக்குமோ தெரியலையே. இப்படி தான் ரெண்டு கஞ்சாவது குடிச்சிருப்பேன். அம்மா நீ வீட்டுக்கு வா, இன்னைக்கு உனக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இருக்குது. இல்லம்மா கஞ்சி வேண்டாம், கஞ்சி குடிக்கலாம் நினைச்சேன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், வீட்டுக்கு வா. கூப்பிடுதா வட்டி. அந்த விஷயத்துல நீ கொஞ்சம் அதிர்ஷ்டக்காரி தான் தெரியுமா. உன்னைய வதராக்கி கூப்பிட்டவ அங்க பாரு. பையன் உள்ள என்ன பத்தி எப்படி முறைச்சுக்கிட்டே நிக்கி பாரு. அது ஒண்ணு இல்லட்டி, நீ கெட்டி வச்சுட்டு வந்துட்டல அதுக்குதான். அது வரையா என் மாமியார் குறுக்குறு நின்னு பாக்காவல. வேற ஒண்ணு இல்ல, இலை கொடுத்தவ அப்படியே போனாலேயே திரும்ப வந்துட்டால. இப்ப அவங்கிட்ட நடிக்கணுமே, என்ன பண்ணனு யோசித்துக்கிட்டு நிக்கி பாத்துக்க. கண்டிப்பா அப்படிதான் மட்டும் இருக்கணும். அப்படியா? அப்ப ஊருக்குள்ள வந்து தப்பா போச்சோ? என்ன யோசனை பழமா அந்த மாதிரி இருக்குது. என்ன வந்துட்டோமா இல்ல திரும்ப போயிடலாமான்னு யோசிக்கிறேன். அப்படி யாராவது நினைப்பாவலாங்க. வாயை திறந்துடாத, உணர்வேன். சின்ன தர கடத்த கோத்துல இருப்போம் போல கட்டி. என்ன ஊர்ல தங்கலாமா இல்ல வந்த வழியை பார்த்துட்டு போயிடலாமா? சீக்கிரம் டிஸ்கஸ் பண்ணுங்க டி. அத்தி இனி பட்டணமா? நான் வரலப்பா, போதும் பட்டணத்துல பட்ட பாடலாம். நம்ம ஒரு வாய்க்காலையும் தென்னந்தோப்புலையும் விளாண்ட மாதிரி இல்லட்டி. வேண்டாம், இங்கே இருந்துருவோம். என்ன பஞ்சாயத்து கூட்டுவாங்க, பஞ்சாயத்து தலைவர் வந்து அவர் ஒரு தீர்ப்பு சொல்லுவாரு. சொன்னதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். எதுக்கு வாழ வாழன்னு பேசிக்கிட்டு பஞ்சாயத்து தலைவரை கூப்பிடுங்க. இந்த கிளைய ஊரை விட்டு கடத்துது பத்துக்க. எல்லாரும் மறந்து இருந்தாலும் பஞ்சாயத்தை கூட்ட சொல்லுது பாரு. எட்டி பஞ்சாயத்தை கூட்டினா நம்ம ஃபைன் கட்ட வேண்டியது வருமே. ₹1 கையில இல்லையே. என்ன இந்த பையன் குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்காளுவ. பஞ்சாயத்து கூட்டி இருக்குது. பின்ன பஞ்சாயத்தை கூட்டாம இருக்க முடியுமா? நாங்க எவ்வளவு பெரிய வேலை பார்த்திருக்கோம். பஞ்சாயத்தை கூட்டுறது நல்லதா இல்லையாட்டி? பஞ்சாயத்து தீர்ப்பு சொல்றதுக்கு ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. ஆனா தீர்ப்பு சொல்றதுக்கு பஞ்சாயத்து தலைவர் மவன் தான் வரணும். ஏன் அவன் கூட்டாளிங்கிறதுக்கா இந்த கழுவி அடிச்சு துரத்துங்கட்டி. சரி சரி, பஞ்சாயத்தெல்லாம் இருக்கட்டும். முத பேவலுக்கு சோத்த போடுங்க. எங்கெல்லாமோ சுத்திட்டு கடைசியில ஊரை பக்கம் வந்திருக்காள்வ. சத்த நல்ல சோத்த பொங்கி போடுங்க. தங்கம் கழுவி இன்னைக்கு தான் உருப்படியா பேசியிருக்கேன். தங்கம் பாட்டி வாழ்க, தங்கம் பாட்டி வாழ்க. ஆச்சி அட்டையா ஆரம்பிச்சிட்டாள்வல்ல. குறிப்ப பத்தியா? நாம என்னாச்சோ ஏதாச்சோன்னு பயந்துக்கிட்டு வந்தா அவனுங்க வாழ்கவா. ராணி வாயே. எப்படி கேவலப்படுத்துறா பத்தியா? இப்ப நம்ம கூப்பிட்டோம்னா நம்மளே அவமானப்படுத்துவாங்க. அம்மா நான் தோட்டத்துக்கு கிளம்பிட்டேன். தங்கத்துக்கு தெரிஞ்சிட்டல, இனி போன போதா வீட்டுல போய் சுவாத திங்க போறேன். இரு, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உனக்கு இருக்குது பாரு. வீட்டுக்கு சாப்பிட போறேன். வீட்டுக்கு சாப்பிட போறேன். வீட்டுக்கு சாப்பிட போறேன். அவளுக்கு பின்னாடியே வருவா. போ போ. தினராசி அதெல்லாம் சோத்த போடுறதுக்கு வந்துருவா. கிளம்பி. ஒரே நம்ம அசிங்கப்படுத்துத. எல்லாம் இவளால வந்தது. போ, வருவா வருவா. இல்ல சாப்பிட போறேன். தோட்டத்து வீட்டுக்கு போகவா? வீட்டுக்கு தாண்டி போகணும். சிக்னல் கொடுக்க வேலை ஆரம்பிச்சாச்சு இல்ல. சரி சரி, நான் வீட்டுக்கு தான் போறேன். அவளும் வீட்டுக்கு தாயா வருவா. போ. அப்புறம் யார் சாப்பிட போறா? தங்கம் கல்வியோட நாசுக்க போட்டு கொடுக்க பத்தி இல்ல. எம்பியும் நவுண்டுட்டாரு. அத நான் பார்த்தேன். ஜோடி தனியா நிக்குமேன்னு பார்த்தேன். இனிமேலுக்கு நீ அழுதுகிட்டு இருக்க. உமாவா வருவா, வீட்டுக்கு போ. அப்புறம் தாசி இல்ல, வீட்டுல அப்பா அம்மா யாரும் இல்ல, அதான். சரி, சிக்கனோட நல்லதா இருக்குது. பொண்டாட்டி வந்ததுல தங்கச்சி கதையை விட்டுட்டானே. நீ பின்னாடியே போ.
இல்ல, எனக்கு ஒரு ஆளை பார்க்க வேண்டியிருக்கு, பார்த்துட்டு தான் போனேன். பஞ்சாயத்து தலைவர் என்னனே தங்கம் பாட்டி, நீங்க இந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் எங்களை யாரும் அசைக்க முடியும். வடிவனி விட்டுட்ட நாங்க ஊர்ல மறந்துறாங்க. என்னடி சதிச காணோம்? அத்தடி பக்கத்து பரிமளா கூட கல்யாணம் முடிஞ்சிட்டா. அதெல்லாம் முடியல போதாயி, நிம்மதியா போ. ரயில்வேல வேலை கிடைச்சிருக்கு. தங்கம் எப்படி சிக்னல் கொடுக்கோ பத்தியா? பையவளுக்கு ரயில்வேல வேலை கிடைச்சிருக்கா. எட்டி நீ வந்திருக்குதுன்னு தெரியாது நினைக்க. ஸ்டேஷன் போய் பார்த்துட்டு போ. தங்கம் பாட்டி, நம்ம ஊர் ஸ்டேஷனே தான். ஆத்தி சதி சமையல பார்த்து முறைக்கால. ஆமா, ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. நான் சொல்லிதான் ஆபோதாங்கும். எட்டி நான் ரயில்வே ஸ்டேஷன் போய் பார்த்துட்டு வரேன்னு. சீக்கிரம் போ. கீழே இறங்கி வா, வந்ததுக்கு அப்புறம் தான் இருக்குது. சரி விடு. இன்னாருன்னு எழுதி வச்சா என்ன பண்ண முடியும் சொல்லு. நீயும் பக்கத்துட்டு பரிமளாக்கு எத்தனை வாட்டியோ கலந்து பண்ணி வச்சலான்னு பார்த்தேன். அது என்ன நடக்கவா செஞ்சு சொல்லு பாப்போம். இந்த பையில எங்க போனா? எங்கடி போயிருந்த? சரிடா, எங்கயோ போயிட்ட. இவ வந்துட்டோம்ல. அப்புறம் ஊர் நிலவரம்லாம் எப்படிடா இருக்குது? ஊர் எப்படி இருக்கோ அப்படிதான் இருக்கு. நீ எங்க போயிருந்த? உன்னை நான் எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? அத வந்துட்டோம்ல. போடி, அவன் நான் கோவமா இருக்கேன். எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமாட்டி? பஞ்சாயத்துல எப்படிடா போச்சுதே? ஏன் வண்டவெல்லாம் ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. சரி விடு, அதை எப்படி சரி பண்ணணும் எனக்கு தெரியும். நீ இல்லாம தான் என் கதெல்லாம் வண்டவத்துக்கு வந்து போச்சு. நீ இருந்தா அப்பப்போ அதை கையாச்சிருவ. சரிடா, அதான் நான் வந்துட்டோம்ல. நீ பஞ்சாயத்துல விளங்குன மாதிரிதான். அதுக்கு தங்க கலை ஏதாவது வச்சு போட்டு தரேன்னு பாத்துக்க. அது இல்லாம வேலையே ஓடாதுடா. இரு கிளவி. சரி வா, தோட்டத்துக்கு போவோம். இவன் சின்னத்தை தங்கச்சி படிச்சது தானே. இவ்வளவு எதுக்கு தோட்டத்துக்கு கூப்பிடுதான்? ஏம்ல முக்கியமான விஷயம் சொல்லும் வா. ஏலே, ஏற்கனவே நம்ம ரெண்டு கதை கட்டி விட்டுட்டு இருக்கா, நீ தனியா தோட்டத்துக்கு கூப்பிட்டு இருக்க. வாட்டி, உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல முடியும். சரி வாரம்ல, வீட்டுக்கு மட்டும் போயிட்டு எங்க அப்பா மட்டும் ஒரு எட்டு பாத்துட்டு வந்துருதே. உங்க ஐயா உன் மேல கொலவெளியில இருக்கா தெரியுமில்ல? பட்டி உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல முடியும். என்னல? உங்க ஐயா இல்ல, நான் உன்னை கூட்டிட்டு ஓடிட்டேன்னு சொல்லிட்டாரு. எப்பல சமாளிச்சா? மான கட்டி சுத்திட்டு வரைஞ்சேன். நீ வேற. சரிடி வா, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னடா விஷயம் சொல்ல போற? இங்க தங்கங்கள் இருக்கு, தோட்டத்துக்கு வா. சரி. இந்த ஊரில் விளங்காது, இந்த ஊர்ல எல்லாம் விளங்க மாட்டாங்க. இந்த 5 காய்டி பண்ணிட்டா இது உருப்படாது. நீ இருந்தே உருப்பிட்டு இருக்கு, இந்த புள்ளைல இருந்தா உருப்படாதா? ஆம்பளை பையனை கூட்டிட்டு தோட்டத்துக்கு போறான். எவ்வளவு லட்சணமா இருக்கு பாத்தியலா? இந்த உனக்கையும் குத்துது கொடைதுன்னு கேக்க. அதோ பாட்டுல போது உனக்கு என்ன செய்யுதுன்னு கேக்க. இது என்ன பழக்கம்? ஆம்பளை பையனை போட்டு பண்ணி சுத்துறது? அது நீ பாக்குற பார்வையில தான் இருக்குது. எங்க பாறைக்கு என்ன குறை? என் மோகன மயக்கிறதுக்கு ஸ்டேஷனுக்கு போயிருப்பா நினைக்க. இல்லன்னா மட்டும் மோகன் மயங்கிய உடல பாரு. இருக்கறவி ஒரு நாள் உனக்கு சோத்து ரசத்தை வைக்க. நீ எனக்கு ஒரு ரசம் வச்சு தந்திய, அது கூட அப்படிதான் இருந்தது. அதை செவிச்சிட்டு இல்ல வடிவே அவ வைக்கிற குழம்பு அந்த லட்சணத்துல தானே இருக்கும். ஊருக்கு 2-3 கிளைமார் இருக்காங்க. இவ்வளவு இருக்கிற வரைக்கும் இந்த ஊர் ஒரு நாள் உருப்பட போறதில்ல. வாராகரைக்கு இந்த 5 வாள்கள் 5 மாசம் எந்த தொந்தரவு இல்லாம இருந்து எல்லா இடத்துல வந்து தொலைஞ்சிட்டாளுவல. சரி பொண்ணு மாப்பிள்ள வர நேரம் ஆராத்திக்கு ரெடி பண்ணி வை. அடே கிளவி இல்ல, உன் மருமவ போன ஸ்பீட பார்த்தா வரும்போது தாலி கட்டி தான் கூட்டு வருவான்னு நினைக்கிறேன் பாத்துக்க. அப்படி மட்டும் வரட்டும், நான் யாருன்னே காட்டுறேன். அவ அதுக்குள்ள உன்னை பாட்டி ஆக்கிடுவா. போய் சோத்த பொங்கு போ. பொண்ணு மாப்பிள்ளை வருவாவல்ல. எல்லாத்துக்கு காரணம் பஞ்சாயத்து தலைவர் மோவன் தான். என்ன சொல்றிய? பஞ்சாயத்து தலைவர் மோவன் தான் சொல்றேன். தங்கம் இப்பதான் அனுப்பி வச்ச, அதுக்குள்ள காட்டி கொடுத்துக்கிட்டு இருக்க. அனுப்புறது நாம தான், காட்டி கொடுக்கறது நாம தான் இருக்கணும். ஓ, அந்த காட்டி கொடுக்கறது நாம தான் அப்படிங்க. ஆமாங்கற. இன்னைக்கு மட்டும் அவன் தாலி கட்டிட்டு கூட்டிட்டு வரட்டும். நான் யாருன்னே அவன் பாப்பான். சொத்துல 5 பைசா கொடுக்க மாட்டாமல்ல. அத்தி அந்த பிசினார வேலுக்கு சொத்துனா போதுமே, இந்த ஒண்ணு சொல்லியே அவனை தாலி கட்டாம வச்சிருக்காள. சொத்து என்ன சொத்து, அவன் பொண்டாட்டி போதுன்னு நினைச்சிட்டோம்னா நீ என்ன பண்ணுவ? என்ன தங்கத்தா சொல்றிய? அந்த பக்கத்து பரிமளாவை எதுக்கு உன் கட்ட மாட்டேங்க? அவ வாயாடி பயவல்லையா? அப்போ உன் காதலிக்கிறவா? அவ ஊமை கொட்டா பத்தில எப்படி சொல்றான் பாருங்க. அது வேற ஒண்ணு இல்ல. இப்பமே நீ அந்த புள்ள அம்மா வீட்டுக்கு போ. சரி, 25 பவுன் நகை போட்டா நாளைக்கே கல்யாணம் வைப்போன்னு சொல்லு. சரி. ஆனா அம்மாக்காரி இந்த புள்ளைக்கு வெறும் 10 பவுன் தான் செஞ்சு வச்சிருக்கா. நீ விடாப்படியா எனக்கு 25 பவுன் தந்தா நாளைக்கே கல்யாணம்னு சொல்லு. அவன் அம்மாக்காரிக்கு 15 பவுனுக்கு போடுறதுக்கு எங்க வாக்கி அரிசி கிடையாது. இத காரணம் கட்டி சண்டை இழுத்து விட்டுரு. வாமவன் தான் துட்டுனா பரப்பானே. எல்லாம் நேத்து வரைக்கும் 25 பவுன் தாரேன்னு சொன்னவ நான் கல்யாணம் ஏற்பாடு பண்ணுவேன். இப்ப வெறும் 10 பவுன் தான் போடுவேன்னு சொல்றவ 15 பவுன் என்ன ஆச்சுல? நம்ம தெருல இழுத்து விட்டுட்டாவல, நம்ம கஷ்டம் அடைஞ்சிட்டோம்லன்னு சொல்லி உன் மோன் எப்படி இவ்வளவு வெறுக்கான்னு மட்டும் பாரு. நல்ல ஐடியாவா இருக்குக்கா. நல்ல ஐடியாவா தான் இருக்கும் எம்ல. அது நல்ல ஐடியாவா தான் இருக்கும், எனக்கு தெரியாது. இப்ப பாருங்கக்கா என் வேலைய. சீக்கிரம் போ, சீக்கிரம் போ.
ஆளுக்கு ஒண்ணு சுத்திக்கிட்டு போயிருக்குது. நான் எல்லா பக்கம் வேவு பக்கம் போகணும். சரி நான் வாரேன். சரியா? நைட்டுக்கு சேர்த்து இந்த பருப்பு குழம்பு ஊத்தி வை. என் மாமா வெறும் ரசத்தையா வச்சு ஊத்துதா. வயித்த காந்தான் தாங்க முடியல. காலையில போக முடியல. ஒரே காந்தானம். என்னத்த சொல்ல? கொஞ்சம் பருப்பு குழம்பு வச்சு வை. வேண்டாம் சொல்லிவிட்டேன். என்ன விட்டுருங்க சொல்லிவிட்டேன். ஓடு, இன்னைக்கு எவ்வளவு தூரம் ஓடுதுன்னு நானும் பாக்குறேன். இதோட எங்க ஊர் முடியுது. நான் போக மாட்டேன். அதான் ஊரை விட்டு பட்டணத்துக்கே போயிட்டியா? பரவாயில்ல, இது பக்கத்து ஊர் தானே, சும்மா ஓடு. மாட்டேன். சரி, அங்க தள்ளி வா, அங்க காடா இருக்கு. இஸ்கி. ஈசுக்கா, ஒழுங்கா வந்து சொல்லிட்டேன். வேண்டாம், நான் ஓடுவேன். நான் எப்படினாலும் உன்னை விரட்டி பிடிச்சுவேன். இன்னைக்கு ஒண்ணுனா போகவே மாட்டேன். அத்தி, ஒரு முடிவோட நிக்கும் போலக்க. போதும் போதும், இவ்வளவு நாள் தனியா வந்ததெல்லாம் போதும். ஒழுங்கா வந்துரு. இசுக்கு. நீ எத்தனை இசுக்கு போட்டாலும் நான் விட மாட்டேன். வந்துரு. இசுக்கு. நீ யார வந்துட்டா உனக்கு நல்லது. நான் விரட்டினு வச்சுக்க, அவ்வளவுதான். மடத்தனமா விரட்டி போடுவேன் பாத்துக்க. என் பிடி எப்படி இருக்கும் தெரியும்ல? என் கால் சுண்டைக்க சைஸ்ல இருந்துகிட்டு என்ன வேலை காட்டிட்டா. சரி, போனதெல்லாம் போட்டோம். இங்க வா. வாடி. எவ்வளவு நாள் ஆகுது. அத நம்ம ரெண்டு புருஷன் மட்டும் வாழ்ந்துட்டோமே. இங்க வா. முதல்ல ஏன் கொண்டுறேன். கிட்ட வா. புருஷனை தடுக்கி விட்டுட்டு போறவங்கிற என்ன கொஞ்சம் கூட உனக்கு இல்லல்ல? வாடி தண்டிச்சாத. வா. நம்ம வீட்டுக்கு போலாம். இப்ப வேண்டாம். ஏன்? வேண்டாம், பிறகு பார்க்கலாம். இனி யாரும் உன்னை கேள்வி கேட்க முடியாது. இனி அது உன் வீடு. அது தெரியும், ஆனா இப்ப வேண்டாம். இல்ல, நான் எங்க ஊர்ஜிகப்படுத்திட்டேன். நீ என் மனைவியில பரவ என்ன பயப்படல. வா போலாம், வா. எப்பா, இது வரைக்கும் உன்னை தொலைச்சிட்டு நான் பட்ட பாடு போதும். இனி உன்னை எனக்குள்ளே வச்சுக்கிறேன். உன்னை வெளியில விட மாட்டேன். வந்துரு, கோத்த குழப்பம் வந்துரு. இல்ல, இன்னும் கொஞ்சம் சின்ன வேலை இருக்கு. நான் அம்மா கிட்ட போறேன். சின்ன பிரச்சனை மாதிரி அம்மா கிட்ட போறீங்க? அம்மா கிட்ட போறேன். அம்மா பார்த்துட்டு மறுபடி. இதுக்கப்புறம் என்ன மறுபடியும் காத்துட்டு இருக்க முடியாது. சொன்னா கேளு. ஏன் தெரியாதோ? ஐயோ, அதையும் சொல்லிக்கிட்டேன். தெரியுதுல்ல? பரவாயில்ல. எங்க பாரு, என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும். வந்துரு. சொன்னா கேளுங்க. அதெல்லாம் முடியாது. வரணும். சரி, இன்னொரு காலேஜுக்கு போயிட்டு அப்புறமா வரேன். ஏன்டி நம்ம வீட்டுல இருந்து காலேஜுக்கு போயா? அதான் படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டீங்களா? எனக்கு இங்கதான் பிடிச்சிருக்கு. நான் திடீர்னு ஒரு வீட்டுல இருந்து வந்துக்கிட மாட்டேன். எனக்காக. அப்போ உனக்கு கொடு. அதங்க யாரும் இல்ல, கொடு. இப்ப சிம்பிளா கொடு. ஒரு வீட்டுக்கு வா, நல்லா கொடு. கொசம்பு. இவ்வளவு நாள் பிரிஞ்சிருக்கோம்ல. இது என்ன கொடுத்துட்டு இருக்க? இதெல்லாம் எனக்கு வேண்டாம். நல்லா கொடு. கொடுக்கங்க, நான் போறேன். டாடா. சரி, நீ கொடுக்கறா, நானே கொடுத்துக்கிறேன். வேண்டாம் வேண்டாம். விட்டுருவாங்க பாரு. சரி, அங்க உள்ள தள்ளி போலாம். வா. சரி. பத்தி கிட்ட நெருப்ப நீ பல்ல காட்டி இழிப்ப புத்து நானு பார்த்து புட்டா பத்து முறை குளிப்ப. சரி, உள்ள வழியே நிறைய வேலை இருக்குது. என்ன வேலையா இருந்தாலும் பரவாயில்ல, இங்கே இருக்கட்டும். ஏகப்பட்ட வேலை அப்படியே இருக்குது. வா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. கத்த வைக்காம உள்ள வந்துரு. எங்க அம்மா வர சீக்கிரம் வா. அதான் என்ன வேலைன்னு சொல்லுங்க, இங்கே செஞ்சிருந்தேன். இங்குள்ள வேலை இல்ல, உள்ள ஏகப்பட்ட வேலை இருக்கு. வா. என்ன வேலைன்னு சொல்லுங்க, இங்க செய்யறேன்னு சொல்லணும்ல. ஏகப்பட்ட வேலை உள்ள இருக்குது. வா. நான் வர மாட்டேன். அம்மா வரதுக்குள்ள உள்ள வந்துரு. உண்ணுவ எனக்கு கட்டி போட்டு உடனே வந்துட்டு நீ. சரி, இப்ப எதுக்கு அதையே சொல்லிக்கிட்டு இருக்கியா? எனக்கு கஷ்டமா இருக்குல்ல. கஷ்டமா இருக்கா? ஆமா, அதே சொல்லிட்டு இருந்தா கஷ்டமா இருக்காதா? அப்ப என்ன கெட்டி போட்டு போறதுலாம் உனக்கு கஷ்டமா இல்ல, நான் சொல்லி கட்டதான் உனக்கு கஷ்டமா இருக்கு. ரெண்டுக்கு கஷ்டமா தான் இருக்கு. சரி சரி வா. என் மச நின்னுக்கிட்டு வா. நிறைய வேலை இருக்கு. வா. நான் வர மாட்டேன். நீ வராம நான் விட மாட்டேன். எங்க அம்மா அப்பமே கூட்டிட்டு இருக்காவ, நான் போறேன். உங்க அம்மா இருக்காங்க, நான் பார்க்க மாட்டேன். என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும். இங்க பாரு, எங்க அம்மா வரதுக்குள்ள உள்ள போ. சீக்கிரம் வா. உள்ள உங்க தங்கச்சி இருப்பா, நான் வர மாட்டேன். அவளை வயல் கழுவிட்ட. நீ வா. மாட்டேன். சப்பா, ரொம்ப சோதிக்காத. எட்டி கோத்த கழுப்பிறத உள்ள வாட்டி. பக்கத்துல இருக்கலாம் பாத்துட்டு இருக்காவ. சீக்கிரம் உள்ள வா. அவி பார்த்தா எனக்கு என்ன? இது பேச்சுவார்த்தைகள் சரிப்பட்டு வர மாட்டா. தூக்கிற வண்டிதான். சின்னத்துல பேச்சுவார்த்தை லைக் போடாது. கிட்ட வந்தீல, அதுக்கப்புறம் தான் இருக்குது. அப்படியே விட்டுறா பாரு. நான் போறேன். ஆமா, அப்படியே விட்டுருவோம் பாரு. விடுங்க. இந்த சின்னங்களை பார்த்து எத்தனை நாள் ஆகுது. இந்த சின்னங்களுக்கு எத்தனை நாள் ஆசைப்பட்டிருப்ப. விடுங்க. ஆமா, விட்டுருவோம் பாரு. ஐயோ, எல்லாரும் பாக்குறாங்க. அதுக்குத்தான் முதக்கி சொன்னேன். உள்ள நான் தெரியாது, நான் வர மாட்டேன். நீ வராம நான் விட மாட்டேன். ஐயோ, உங்க அம்மா வரவே. வந்தா வந்தவங்க பார்த்துட்டு போவேன். என்னால உன்னை விட முடியாது.
எப்பா போதும்பா, இனிமேல் என் கண்ணில் படாம இருந்தேன்னு வச்சுக்க. இங்க பார், இன்னைக்கே இங்க வந்து இருந்தாலும் சரிதான், எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. நீ இன்னைக்கே வந்தாலும் நான் சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிருவேன். இப்போ உங்க அண்ணனுக்காக தான் பார்க்க வேண்டியிருக்கு. அவன் மறுபடி கட்டுங்கன்னுட்டான். காலையில் 5 மணிக்கெல்லாம் என் கண்ணில் பட்டணும். நைட்டு நான் எப்போ தூங்குதனோ அப்போ நீ தூங்கின போதும். அதுவும் நான் தான் கட்டில் போட்டு படுத்திருப்பேன். வந்து பார்த்துட்டு போகணும். சரி. என்ன சாரி? அது மட்டும் இல்ல, லீவ் விட்டா நம்ம எங்க இருப்போமோ அங்கதான் இருக்கணும். சரி. அப்புறம் அடிக்கடி உன் கையில சமைச்சு கொடுப்பியா, அதை அடிக்கடி கொடுக்கணும். நாளைக்கு காலையிலே நீ தான் காப்பி போட்டு தர. சரி. அப்புறம் நீ தான் எனக்கு என்ன தச்சு குளிச்சா விடணும். தினமும் நீ தான் டிஃபன் பண்ணி கொடுக்கணும். அப்புறம் எல்லாமே நான் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு போங்களேன். பொண்ணாட்டியா, அது என்ன மாதிரியே இருக்கணும். சரி சரி. உங்க அம்மா வரவே. வரட்டுமே, என்ன எதுக்கு பயந்துட்டு இருக்க? அதெல்லாம் பயப்பட வேண்டாம். சரி, புதுசா வீடு கட்டி முடிச்சாச்சு, அங்க போமா. நான் வீட்டுக்கு போயிட்டு மட குளிச்சுட்டு வரேன். அதான் சக்கன ஆத்துக்கு போமா. சரி. ஆத்துல ரெண்டு பொண்ணா குளிச்சு எவ்வளவு நாள் ஆகுது. சரி, நான் முன்னாடி போறேன், நீங்க பின்னாடியே வாங்க. சரி, நீ முன்னாடி போ, நான் வரேன். இங்க பாரு, எப்பவும் வழக்கமா குளிப்போம், அங்க வந்துரு. சரி. அதான் தெரியல, எங்க குளிப்போன்னு தெரியல. தெரியும் தெரியும் தெரியும். இப்ப போனாங்க யாரும் இருக்க மாட்டாங்க, வா போலாம். ஆள பாரு. அம்மா, அங்க நான் பட்ட பாடு இருக்கிறேன். இப்பதாண்டி புது தெம்பே வந்த மாதிரி இருக்கு. இப்பதான் வாழ்ற மாதிரியே தோணுது. பட்டணத்துல நல்லாவே இல்லடி. எனக்கும் அப்படிதான் இருந்தது. சுப்பா, நமக்கு லைக் போடாதுப்பா. நமக்கு இங்க தாண்டி நல்லா பிடிச்சிருக்கு. இப்பதான் உசுரே வந்த மாதிரி இருக்கு. சரி, நான் சோப் எடுத்துட்டு வந்ததே, நீ எனக்கு துண்டு துண்டுலாம் எடுத்துட்டு வந்துரு. இது ஒண்ணு வச்சிருப்பீங்களே. சரி, உங்க சேனல் எங்க கிடக்கு? எங்க வழக்கமா என் ரூம்ல தான் அப்படி அப்படியே கிடக்குது. அங்கிருந்து கொண்டு துணி அப்படியே கிடக்கு, அதையும் அள்ளிக்கிட்டு வந்துரு. ஏன் உங்க அம்மா தோச்சு போலியாங்க? நான் அதை தூக்கி விடல. ஏன்? அதுல உன் வாசனை இருந்தது. சீ. ஆமா, அன்னைக்கு கடைசியா போட்டிருந்தேன்னா அதான், அதுக்காக தான் வேண்டான்னு வச்சிருந்தேன். அதை இப்ப நீயே வந்துட்டியா, அதான். சரி, நான் ஆத்துக்கு போறேன், வாங்க. எங்க? என்ன? அண்ணாச்சி கடை போண்டா. போண்டா, சுசியம், அதிரசம், முறுக்கு, சீடை, இவ்வளவுதானே? ஆமா, அதை திட்டிக்கிட்டே என்னதான் நேரம் போறதே தெரியாது. நீங்க காதலிச்சுட்டு நான் போறது பாடு இருக்கு பாரு. சரி வா. ரொம்ப தான் சலிச்சுக்கிறீங்க. உனக்கு வாங்கி தர சலிப்பனாடி. பட்டி தங்குவோம், தங்குவோம் உனக்கு கூட முடியாது. சரி, திரும்பி பார்த்துக்கலாம். அதெல்லாம் முடியாது. அம்மா ஆரம்பிச்சுட்டா. சரி, நீ முன்னாடி போன வரேன். பயப்படாத, நான் பாத்துக்கிறேன். சும்மா பேசிட்டு இருந்தேன். சரி, அவன் துணி அந்த கிடக்குது, அதை கூட தோச்சு போடு. சரிங்க. அந்த அரப்பங்க வேற தூக்காம போட்டுருந்துச்சு, அதையும் தூத்து போட்டுட்டு போ. அவன் எப்படி தூப்பா? அப்ப நீ தூரு. சரி. உண்மையில தூத்துறோம் போடுக்க. நான் தூத்து மொழி போட்டுட்டு போறேன். சரி, தூத்து மொழி போட்டுட்டு அவன் துணி அந்த கிடக்குது, பையில அப்படியே கொண்டு வந்திருக்கான். அது பூசண பத்தியே கிடக்குது, அதை தோச்சு கொண்டு போடு. எதுக்குடி? இல்ல, எப்ப வீட்டுக்கு மரும வருவான்னு இந்த மாமியா மாதிரிலாம் காத்துக்கிட்டு இருப்பாங்கன்னு கேட்க. ஏன்டி ஏன் துணி தண்ணி தூச்சு போட போற? அதுக்கு இல்ல, இவ்வளவு நாள் அரப்பங்கரையும் முழுகாமையா போட்டிருந்தாவ, நான் வந்ததுக்கு அப்புறம் தான் முழுகணுமா. சரி விடு, அது ஒரு பாசம் தானே. இப்ப என்ன ரெண்டு சேர்ந்து முழுவுமா? ரெண்டு ஜாதி என்ன லட்சணமா மொழிதெல்லாம் முன்ன போங்க, நான் அதை மொழி போட்டுட்டு வரேன். இல்ல, நான் துணைக்கு நிக்க. கொன்னுறேன், மரியாதையா ஓடின்னு சொல்லிட்டேன். அம்மா, உங்க தங்கச்சிங்க வயலுக்கு போறேன்ட்டு போனா, சரி போன்னு விட்டுட்டேன். முதல்ல போய் கூட்டிட்டு வாங்க, நான் அதுக்குள்ள மொழிடுறேன். அதுக்கப்புறம் ஒத்தனை அள்ளிட்டு போறேன். கரெக்டா வந்துடணும். சரிப்பா, வந்துடுறேன். சீக்கிரம் வந்துடணும். அப்பா, இப்பதான் நிம்மதியா இருக்குது. ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நிம்மதியா இருக்கு. ஆமா, பஞ்சாயத்து நம்ம 50,000 பத்தி யாருமே கேட்கவே இல்ல. இதுக்கு மேல உன்னை என்னால வரட்ட முடியாது. நீ ஏன் என்கிட்ட இருந்து சரண அடைஞ்சிரு. என்னங்க, நான் பண்ண தப்பு தான், உங்களை விட்டு போயிருக்க கூடாது. அதுக்கு பதில் நான் ஒரு முத்தம் கொடுத்துக்கிறதேன், என்ன மன்னிச்சிருங்கன்னு இப்ப சொல்லுத. ஓகே? கருவேப்பையில இந்த கருவேப்பையிலன்னு கேட்டு எவ்வளவு நாளைக்கு ஆகுது. சரி, அதுக்கு என்ன தெருவா வெட்டிங்க கொண்டு விட்டுருக்கிய? இனி இங்க தான் நம்ம வாழ போறோம். இங்க தான் வாழ போறோமா? ஆமாட்டி, நான் உனக்காக பார்த்திருக்க வசந்த மாளிகை. இது வசந்த மாளிகையா? அது வீடு கட்டுவேன். அண்ணக்கிளியம்மா வீடு கட்டு பாத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் இதுல இருந்துக்கன்னு சொல்லியிருக்காங்க. இங்க பாரு, கொஞ்ச நாளைக்கு இதுல இருப்போம், அதுக்கப்புறம் வீடு கட்டிக்கலாம். அப்ப முடிவே பண்ணிட்டீங்களா? இதுக்கப்புறம் உங்கள்ட்ட தாலி கட்டாம இருந்தா நினைச்சுக்கீங்க, நீ டெல்லிக்கே ஓடிடுவ. இனிலாம் முடியாது. அதெல்லாம் முடியாது. ஜபாக்கு ஒண்ணு நடக்காம நானும் கல்யாணம் பண்ண மாட்டேன். அவளுக்கு ஒரு மாப்பிள்ளை வீடு வந்திருக்கு, அதை முடிச்சிருவோம். மாப்பிள்ளை வீடா? அத்தி, ஜபா ஒருத்தனை பிடிக்குமே, அது அதான் நீங்க இருந்தீங்களா வீட்டுல வாடகைக்கு, அந்த பையனுக்கு ஜபாவை பிடிச்சிருக்கான்.
பொண்ணு கேட்டு வாரேன்னு சொல்லியிருக்கான். அதான் நீங்க ஒரு வீட்டுல இருந்தீங்களே, அந்த பையனுக்கு ஜபாவை பிடிச்சிருக்கான். மறுபடி பொண்ணு கேட்க வரட்டுமான்னு கேட்டான். சரின்னு சொல்லியிருக்கேன். நிஜமாவா? ஏன் ஜபாவுக்கு அந்த பையனை தெரியுமா? சாச்சா, அது எப்படி தெரியும்? இல்லையே, இவர் சாக்கானதை பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். அது சரி, நீங்க அங்கேயே நில்லுங்க சரியா? முடியாது, உள்ள போ, வேலை கிடக்கு. அதெல்லாம் முடியாது. கோத்த கலப்பிடாம உள்ள போய் பாரு, வீட்டை பாரு. என்ன வீட்டுக்குள்ள போ சொல்லிட்டு ஆத்தி நான் வர மாட்டேன். இல்லட்ட மட்டும் விட்டுருவேன் நினைச்சியோ? இப்பெல்லாம் டீசென்ட் இல்லாம நடந்துடக்கூடாது. டீசென்ட் ரொம்ப முக்கியம், கேட்டுக்கோங்க. இந்த பேச்ச கேட்கறதுக்கு இத்தனை நாள் தவறு இருந்த. சரிம்மா, உள்ள உட்காந்து பேசுவோமா? அலச்சணும்ல, டீசென்ட் ரொம்ப முக்கியம். அத்தி இங்க என்னன்னா அவ்வளவுதான். கருவாப்பையா. போதும், ஓவரா பேசி என்ன திசை திருப்பாத. உள்ள போன்னு சொன்னேன். நான் வர மாட்டேன். நான் விட மாட்டேன். என்னங்க என்னங்க? சொல்லிட்டி பசிக்குது. அண்ணாச்சிக்கல்ல இருந்து வாட வரும்போதே எனக்கு தெரியும் நீ தான் கேப்பேன்னு. இப்ப என்ன, 5 போண்டா இல்ல 10 போண்டா வாங்கிட்டு வரேன். ஒழுங்கா உள்ள போயிரு. இல்லங்க, போண்டா தின்னுக்கிடுவோம், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் சரியா? நீ எப்பேற்பட்டவன் எனக்கு தெரியும். இப்ப பாரு, மணிப்பையில சொல்லிதான் போண்டா வாங்கிட்டு சொல்லியிருக்கேன். அதனால நான் ஓடிடுவேன். ஊர் முழுக்க விரட்டி கொண்டு கரெக்டா கொண்டு விட்டுருக்கேனே, நீ என்னை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டாம். அப்ப நான் சிக்கிட்டேனா? நீ ஊருக்குள்ள வரும்போதே சிக்கிட்ட. அது சரி, அப்ப 2 பேரும் பாட்டி போட்டு வச்சுக்கலாமா? ரொமான்ஸ் பண்ணலன்னு கூப்பிட்டா பாட்டு போட்டு வைக்கலாமான்னு கேட்கால. வேற வழி, இவ வழியிலே போய் காரியத்தை முடிக்க வேண்டியதான். இப்ப என்ன பாட்டு போட்டி வைக்கணும், அவ்வளவுதானே? அதுல ஒரு கண்டிஷன் இருக்கு. பயம் உள்ள நீ ஏதாவது தேவையில்லாத கண்டிஷன் போட்டேன்னு வச்சுக்கீங்க, இந்த தாசி யாருன்னு பார்க்க வேண்டியது இருக்கும். கொலவெளியில இருக்கானே, ஒண்ணு இல்ல. யார் பாட்டு பாட்டு ஜெயிக்காவளோ அவிய அது அப்புறமா சொல்லுவேன் சரியா? பாட்டு பாட்டு ஆரம்பிக்கலாமா? நீ நடத்துவ நாடகத்தை. சரி, உங்க பேர்ல இருந்து ஆரம்பிப்போம். கருவாப்பையா கருவாப்பையா. ஊரறிய பத்து கணும் புள்ள 10 கருப்பு தான். இல்ல இந்த பாட்டு வேண்டாம், வேற பாட்டு. நீ எந்த பாட்டு படிச்சாலும் நான் இங்கதான் நிக்க போறேன்.